ஐட்டம் பண்ணிருந்தேனே, எப்படி இருந்துச்சு? சாப்பாடுலாம் நல்லா இருந்துச்சு. தேய்ந்து போச்சுங்க. வேற பர்ஃபியூம் வாங்கணும். இப்ப பர்ஃபியூமா முக்கியம்? ஐயோ, என்னாச்சு உனக்கு? எனக்கு தூக்கம் வருதுங்க. நீங்க பாருங்க. என்ன வேணும்? ஒரு கோட் வெளியே அடிச்சா சரியா போயிடும். யாருக்கு? முன்னாடி செவர் உடைஞ்சிருக்கு, பூச்சி வேலை பார்த்தா சரியா போயிடும் சொன்னேன். ஏங்க, உங்களை நான் யாருன்னு தானே கேட்டேன். அதை விட்டுட்டு என்னமோ பேசிட்டு இருக்கீங்க. பொம்பளை தனியா இருக்க நினைச்சு வீட்டுக்கு வந்து கலாட்ட பண்றீங்களா? சத்தம் போட்டேன்னு வச்சுக்கோங்க, அக்கம் பக்கத்துல இருக்கவங்க வந்துருவாங்க. என்ன முறைக்கிறீங்க? சத்தம் போடுறேன்னு சொன்னியம்மா, சத்தம் போடு. 10 பேர் புள்ளாதமா பஞ்சாயத்து. சத்தம் போடு, சத்தம் போடு. தேவையில்லாத பேச்செல்லாம் வேணாம். முதல்ல வெளியே போயா. என்னது? யாரு வெளியே போய் சொல்ற? இது ஏன் வீடுமா? ஹவுஸ் ஓனர். இந்த வீட்டுக்கு நான் சொந்தக்காரன். ஹவுஸ் ஓனர். இப்ப புரியுதா? என்னையே வெளியே போய் சொல்றியா? உன் வீட்டுல உள்ள ஜாமான் வெளியே தூக்கி போட்டு உன்னையே வெளியே அனுப்ப வந்திருக்கலாம். வீட்டுக்காரமாவோட புருஷனா நீங்க? தெரியாம பேசிட்டங்க, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. வாடகை கேட்டு வந்தா நீ போட்டு தர்ற காப்பிக்கும் நீ அரைச்சு தர்ற மீன் குழம்பு மசாலாவுக்கும் ஏமாந்து போற என் பொண்டாட்டி இல்லைன்னா இந்த கதிரேசனை உலகத்துல யாரும் ஏமாத்த முடியாது. புரியுதா? இந்த பாருமா, இந்த வீட்டுக்கு 3000 ரூபாய் வாடகை, 30,000 ரூபாய் அட்வான்ஸ் தரேன்னு நான் நீ கியூல நின்றுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மனிதாபனம் பார்த்து ஏமாறதுக்கு நான் ஒன்றும் தயாரா இல்லை. நீ ஏன் டீசெண்டா காலி பண்ணிட்டா நல்லது, இல்லைன்னா நான் இன்டீசெண்டா நடக்க வேண்டி இருக்கும். வீட்டுல இருக்க எல்லாரும் வரட்டுங்க, பேசி முடிவு பண்ணி பதில் சொல்றோம். எல்லாருன்னா உன் புருஷன் கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளினாரு, இப்ப பொறுக்கிட்டு இருக்கானே உன் சின்ன பையன், அவன் வந்து முடிவு எடுக்க போறியா? பரீட்சைக்கு பணம் கட்ட முடியாம திக்கு திணறி படிச்சுட்டு இருக்கல உன் சின்ன பொண்ணு, அவன் வந்து முடிவு எடுக்க போறியா? சொந்தமா ஒரு ஆட்டோ கூட வாங்க முடியாம இருக்காரு உன் புருஷன், அவர் வந்து முடிவு எடுக்க போறியா? எனக்கு தெரியுமா இந்த வீட்டோட அச்சாணி உன் மூத்த பொண்ணு அகிலான்னு. அந்த அச்சானியே கண்டு போச்சுன்னு கேள்விப்பட்டேன். உன் மூத்த பொண்ணு வந்து சொல்ல சொல்லு, நான் போயிடுறேன். இல்லன்னா உன் வீட்டுல இருக்க சாமான் தட்டு வெளியே தூக்கி வச்சு கதை போட்டிடுவேன். இந்த 2ல ஒண்ணுதான் நடக்க போகுது. கொஞ்சம் இருங்கய்யா, நான் போன் பண்ணிட்டு வந்துடுறேன். எங்க பேசுவா? நம்பர் சொல்லுமா, நான் போட்டு தரேன்.
பேசாதீங்க சார். உங்களுக்கு எவ்வளவு பணம் தரணும்னு மட்டும் சொல்லுங்க. வாடகை 3000 ரூபாய் ஆக்கியிருக்கம்மா. 10,000 ரூபாய் அட்வான்ஸ் அதிகமா கொடுங்கம்மா. என்னங்க, இது என்னோட ஆபீஸ் அட்ரஸ். நீங்க ஏதாவது பேசணும்னா அங்க வந்து பேசுங்க. இனிமே இங்க வராது. பொண்ணோட செய்யு. என் பொண்டாட்டி கொடுத்துருவ சொன்னா. நீங்க நியாயமா நடந்துக்கிட்டீங்கன்னா நானும் நியாயமா இருப்பேன். பட்டுமா? எப்படி இருக்கம்மா? நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். பசிக்குதுமா? உட்காருமா, நான் தட்டுல போட்டு கொண்டு வரேன். உன் கையாலே ஊட்டி விடு. ரொம்ப நாள் ஆச்சு. வாமா. என்னம்மா, குழம்பு காரமா இருக்கா? மனசுல பட்ட காயம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சுமா. கவலைப்படாத அகிலா, காலம்தான் மருந்துன்னு சும்மாவா சொன்னாங்க? நாள்பட நாள்பட எல்லாம் சரியா போயிடும். நீ சாப்பிடு. உன் மாமனார் ஊர்ல இருந்து வந்த உடனே உன் வீட்டு பிரச்சனை எல்லாம் சரியா போயிடும். இன்னும் அவங்களுக்கு உன் குணம் தெரியாதுல்லம்மா. தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, எல்லாரும் உன் கைக்குள்ள வந்துருவாங்க. நீ சொல்றதெல்லாம் நடக்குமாமா? கண்டிப்பாமா, கண்டிப்பா நடக்கும். நீ வாயும் வயிறுமா இந்த வீட்டுக்கு வரத்தான் போற. நாங்க ஊரறிய உனக்கு வளகாப்பு நடத்ததான் போறோம். இன்னைக்கு உங்க அப்பா தலை முழுகிட்டாரு. நாளைக்கு உன் குழந்தைய தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடத்தான் போறாரு. பாரேன். நீ போட்டே சோறு அதுல உப்பு இருந்துச்சா? நான் மறப்பனா? அப்படிமா சொன்னல. ரோஷத்துக்கு ஒண்ணும் குறைச்சல்ல. சாப்பிடணும்னு உக்காந்த பொண்ண சாப்பிட விடாம பண்ணிட்டீங்களே, அந்த அளவுக்கு பாவியா அவ? நான் வீட்டுல இல்லாத நேரத்துல தாயும் மகனும் பாசத்தை பொழிஞ்சிட்டு இருக்கீங்களா? இனிமேல் இப்படி நடக்கிறத பார்த்த தொலைச்சிருவேன். இது பாருங்க, அவ மட்டும் இன்னைக்கு இந்த வீட்டுக்கு வரலன்னா நடு ரோட்ல நின்றுப்போம். ஆமா, ஏற்கனவே நம்ம மானம் மரியாதை எல்லாம் நடு ரோட்ல வச்சுக்கிட்டு நம்ம போய் நின்னா இனிமே நமக்கு அவளுக்கு ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. ஒட்டு இல்ல உறவு இல்லன்னு அவன் நினைச்சிருந்தா உங்களை அவ ஜெயில இருந்து வெளியில எடுத்திருக்க மாட்டாங்க. சிறை கதவை திறப்பினும் குற்றம் குற்றமே. அமைதியா இருக்கு, நிம்மதி தர அமைதியா தெரியலையே, பயமுத்துற அமைதியா இருக்க. யார் இருக்கீங்க? பேப்பர்லாம் சிதறி கிடக்கு, குப்பையும் பூரமா இருக்கு. வேலைக்காரி வரலையா? அவ வேலையை விட்டு நின்னுட்டா. அப்படியா? சரிப்பட்டு வரல. நின்னுட்டாளா இல்ல நீங்க நிறுத்திட்டீங்களா? ரெண்டும் தான். புதூர் போடாம பேசு. கோயம்புத்தூர் எப்படி இருந்துச்சு? இன்டர்னல் ஆடிட்ல நல்லா போச்சா? என்னாச்சு உனக்கு? நான் அரசு புரசலா ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லணும் ஓடி வந்திருக்கேன், நீ என்னவோ பேசுறிய? அம்மா எங்க, ஜீவா எங்க, கவிதா எங்க? இந்த தட்டு பழம் இதெல்லாம் பார்க்கும்போது எங்கேயோ பரிசம் போட்டு வந்த மாதிரி தெரியுதா? நான் பரிசம் போட்டுதான் வந்திருக்கேன். கோயம்புத்தூர்ல என் நீண்ட நாள் நண்பன் சிவன் பேரு, முருக பக்தன். எல்லாரும் அவனை முருகன் அடிமை முருகன் அடிமைன்னு தான் சொல்றாங்க. அவனுக்கு ஒரு பையன் சரவணன் மெக்கானிக்கா வேலை பார்க்கறான். நம்ம கவிதாவோட போராட்டத்துக்கு ஒரு முடிவு வந்த மாதிரிதான். அந்த பையனுடைய பணத்தை பார்க்கல, குணத்தை பார்த்தேன், குடும்பத்தை பார்த்தேன். ஸ்டெத்தோஸ்கோப் பிடிக்கிற பையனுக்கு தான் பொண்ணை கொடுக்கணும்னு நினைச்சது என்னமோ உண்மைதான்.
ஆனா இப்ப ஸ்பேனர் பிடிக்கிற பையனுக்கு கொடுக்க போறேன். நம்ம கவிதா ஒரு நல்ல குடும்பத்துக்கு மருமகளா போறாங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இல்ல. ஒரு நல்ல பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளா வரப்போறான். நான் ஜீவாட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். நம்ம ஜீவாவுக்கு மனைவியா வரப்போற பொண்ணோட பேரு கோமதி. பார்க்கறது மகாலட்சுமி மாதிரி இருப்பா. மாப்பிள்ளை பையனோட தங்க. அதாவது பொண்ணை கொடுத்து பொண்ணு எடுக்கிறதா முடிவு பண்ணிட்டு நிச்சயதார்த்தம் எல்லாம் ஆயாச்சு. சத்திரம் சாப்பாடு இதுக்கெல்லாம் அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. பத்திரிகை அடிக்க கொடுத்தாச்சுன்னா பாரு. இந்த பாத்தியா இது என்னது தெரியுமா? அக்ஷதை. என் ஃப்ரெண்டு சிவன் முருகன் அடிமை குடிச்சு விட்டுருக்கான். அவனுடைய மருமகனும் என்னுடைய மகளும் காலில் வந்து விழும்போது கண்ணை மூடிக்கிட்டு முருகா நீ இருக்க பயமே, முருகா நீ இருக்க பயமே பாரு அவங்க வர சொல்லு. நான் கண்ணை திறக்க மாட்டேன். அவங்க மேல அச்சதை போட்டதுக்கு அப்புறம் தான் கண்ணை திறப்பேன். வர சொல்லு. முருகா முருகா. முருகா முருகா ஞான பண்டிதா. ஜீவா வேணும். ஜீவாவா? அதான் அந்த ஜீவா ரிட்டையர்மெண்ட். அது ஜீவன் ரிட்டையர்மெண்ட் பாலிசி. ஓ ஜீவா தான் ஜீவன் இல்லையா சார்? பேங்குக்கு வந்து என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொன்னீங்க. அது இதுக்கு தானே? இதுக்கு நீங்க தான் சாட்சியா? இல்ல, இப்ப எப்படி உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கோ அதே மாதிரிதான் எங்களுக்கும் அதிர்ச்சியா இருந்துச்சு. பாட்டி சாட்சி இல்ல, பெத்தவன் நான் சாட்சி இல்ல, பெத்தவன் நீ சாட்சி இல்ல, கூட பிறந்தவுடன் சாட்சி இல்ல, இல்ல ஏதாவது கோயில்ல ஆண்டவனுக்கு முன்னால அக்னி சாட்சி இல்ல. அவசரமா ஒருத்த கையை பிடிச்சு இழுத்து வந்திருக்க. சொல்லுடா, எப்படி கல்யாணம் பண்ண? மனதிலிருந்து கல்யாணம் பண்ணிட்டேன். ஜீவா சபிக்காதீங்கப்பா, இது வாழ்க்கையோட துவக்கம். துவக்கலடா, துரோகம். பெத்த தகப்பனுக்கு நீ பண்ண பச்சை துரோகம். இவருக்கு மனைவிங்கிறதுக்கு அத்தாச்சு. இந்த வீட்டோட மருமகங்கிற நீங்க கொடுக்க போற அந்தஸ்து பெத்த அப்பா கிட்ட கேக்குற மாதிரி கேக்குற. என்னை ஏத்துக்கோங்க மாமா. நாங்க செஞ்ச தப்புன்னு மன்னிச்சிருங்க. இத நான் தப்புன்னு சொல்லி சொல்றேன். ஏமா என்ன தகப்பன் மாதிரிங்கிறிய? உனக்கு அப்பா கிடையாதா? நம்ம வேலைக்காரி அண்ணம்மாவோட பொண்ணு. ஓஹோ, தான் வேலைக்காரியா இருந்த வீட்டுல தன் மகளை முதலாளி ஆக்குறாளாவ? இல்லப்பா, அவங்க வீட்லயும் இவங்களை ஏத்துக்கல.
எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. அப்பா, ஒரு பேங்க் மேனேஜருக்கும் ப்ரொஃபஸருக்கும் பிறந்தாலும் பொண்ணு பொண்ணுதான். ஒரு ஆட்டோ டிரைவருக்கும் வேலைக்காரிக்கும் பிறந்தாலும் பொண்ணு பொண்ணுதான்ப்பா. எனக்காக எங்கேயோ கோயம்புத்தூர்ல ஒரு மாப்பிள்ளை பார்த்து அங்க காட்டின பெருந்தன்மைய நம்ம வீட்டுக்கு வந்து அகிலாவுக்கும் காட்டலாமேப்பா. அவ அப்பா தான் தலைமுழுகிட்டாரு. நீங்களாவது அகிலாவையும் ஜீவாவையும் ஏத்துக்கோங்கப்பா. இவனைத்தான் கல்யாணம் பண்ணி பேங்கிறதுக்காக பெத்த தாய் தகப்பன், கூட பிறந்தவங்க, சொந்த பந்தம், வாழ்ந்த வீடு எல்லாத்தையும் உதவிட்டு வந்தவ இவன் கூட மட்டும்தான் வாழ்வேங்கிறதுக்காக நம்ம உதவி தரத்துக்கு எவ்வளவு நாளா? அப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு இல்ல பாக்கலா. அவன் ரொம்ப நல்லவன். ஏய், நீ சர்டிபிகேட் கொடுக்கறியா? அவனுக்கு நீ சர்டிபிகேட் கொடுக்கறியா? வேலை போகாத பொருளுக்கு விளம்பரம் தேவைதான்டா. ஏய், இதுடா அப்பா வெப்பான்னு தலைமுடிய வச்சுட்டு நீ மானம் போயிடுச்சுடா. வருத்தப்பட வச்சுட்ட என்ன? ஏங்க, உங்க அளவு வருத்தம் எங்களுக்கும் இருக்குங்க. ஆனா என்ன பண்ண, கல்யாணம் பண்ணிட்டு வந்து தொலைச்சிட்டானே. பெண் பாவம் பொல்லாததுங்க. ஏய், சும்மா மிரட்டாத. பெண் பாவம் அது இதுன்னு பெத்த தாய் தகப்பெல்லாம் விட்டு ஓடி வந்தாலே அது பாவம் இல்லையா? கேளு. மாப்பிள்ள, அஞ்சோட உன்னை அறா இருந்துட்டு போட்டுமே. இது கணக்கு கூட்டப்பட வேண்டிய நேரம் இல்ல, கணக்கு தீர்க்கப்பட வேண்டிய நேரம்.